ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி எங்கள் ஆற்றுல பூத்த பூ பாருங்கள். ஃபஸ்ட்டு செடி வச்சு ஒரு செம்பருத்தி பூ பூத்துருக்கு, ரெட்டை செம்பருத்தி. இது எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். ஒரு ரோஜா பூ அளவில் இருக்குது பாருங்கள். இது வந்து அம்பாளுக்கு ரொம்ப நல்லதுங்க. அம்பாளுக்கு நல்லது சிகப்பு. அதே மாதிரி பார்வதி தேவிக்கு நல்லது. அப்புறம் வந்து வாராகிக்கு வைக்கலாம். இந்த செம்பருத்தி எவ்வளோ ரோஜா பூ மாதிரி அழகாக ஃபஸ்ட்டு பூ பூத்துருக்குங்க. உங்கள்கிட்ட காமிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசைங்க. அதாங்க இதை காமிச்சேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? அப்புறம் வந்து துளசி இப்போவே ஆஸ் யூஷுவலாக எடுத்துகிட்டு வருவேன். நான் பெருமாளுக்கு வைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு வருவேன் துளசிங்க. அப்புறம் மருதாணி எப்போவுமே எடுத்துகிட்டு வருவாங்க. மருதாணி லக்ஷ்மி தேவிக்கு வைக்கணும்னு எடுத்துகிட்டு வருவாங்க மருதாணி. இப்போ பாருங்கள் எவ்வளோ குண்டு மல்லி பூத்துருக்கு பாருங்கள். இன்னும் கூட இருக்குங்க, என்னால் பறிக்க முடியலங்க. இந்த பாருங்கள் குண்டு மல்லி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். குண்டு மல்லி எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி பச்சை சம்பங்கி, இது வாராகிக்கு கோத்து வைப்பேன். கொஞ்சம் தான் எடுத்துகிட்டு வந்தாங்க, நிறைய எடுக்கலைங்க. பொறிக்கிறதுக்கு லேட் ஆகிடுங்க எனக்கு, அதனால் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்தேன். இது ஒரு 80 மல்லி. அப்புறம் இது மாதிரி ரெட்டை மல்லிங்க. இது அடுக்கடுக்காக பூக்கும். நான் மொட்டோட கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன். நாளைக்குன்னா நல்லா பெருசாக பூக்குங்க இது. அப்புறம் வந்து இது ஒரு மல்லி. இது வந்து இதுக்கு மேலே இது சூப்பராக பூக்கும். இது ரொம்ப நல்ல பெரிய பெரிய பூவாக இருக்குங்க. ஒன்றே வச்சா கூட சுவாமிக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க. இது மணமாக வாசனையாக நல்லாயிருக்கும். இது வந்து நித்திய மல்லிங்க. நித்திய மல்லி கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன். கொஞ்சம் தான் அது பூத்துது, ரொம்ப பூக்கலை, கொஞ்சமாக தான் பூத்துது. இதை எடுத்துகிட்டு வந்தேன் சுவாமிக்கு. இது வந்து நான் குரு பகவானுக்கு வைப்பேங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். குரு பகவானுக்கு வச்சேன்னா வாசனையாக நல்லாயிருக்கும். இது கமகமன்னு வாசனையாக இருக்குங்க நித்திய மல்லி. அப்புறமாங்க இது ஒரு மல்லிங்க. இது ஒரு ரெட்டை மல்லி. இது ரோஜா பூ மாதிரி இருக்குங்க. பூத்துதுன்னா ரோஜா பூ மாதிரி இருக்கும் அந்த மல்லி. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எவ்வளோ நல்லா இருக்கா கைஸ்? எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. எங்கள் வீட்டில் பூத்த மல்லி 3 வெரைட்டி ஆஃப் மல்லி இருக்குங்க. 3-4 வெரைட்டி ஆஃப் மல்லி இருக்குது. இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. எங்களுக்கு வந்து சுவாமிக்கு நான் டெய்லியே எடுத்துகிட்டு வருவேங்க. பூக்கிற காலத்தில் நான் டெய்லியே சுவாமிக்கு வைப்பேங்க. ஒரு நாள் கோத்து வைப்பேங்க, ஒரு நாள் ஒன்றா வைப்பேங்க. செம்பருத்தி வந்து நான் வந்து அம்பாளுக்கு வைப்பேங்க. ரொம்ப நல்லாயிருக்குங்க அம்பாளுக்கு. தேங்க்யூ.